பங்குனி உத்திரம் அன்று வீட்டில் நன்மை நடக்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் நன்மையை அளிப்பார். முதலில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி மனதில் முருகப்பெருமானை நினைத்து வணங்க வேண்டும். பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைய நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் சொல்ல வேண்டும். இல்லையென்றால் ஓம் சரவண பவா என்று உச்சரிக்கலாம். உங்கள் வீட்டிலேயே முருகன் சிலையோ அல்லது முருகன் வேலோ இருந்தால் அதற்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். இல்லை என்றால் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்வதை தரிசிக்கலாம். பங்குனி உத்திரம் அன்று இவ்வாறு விரதம் இருந்தால் நினைத்தது அனைத்தும் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகும். யார் ஒருவர் 48 வருடம் பங்குனி உத்திரம் விரதம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களின் மறுபிறவி தெய்வ பிறவியாக இருக்கும். கல்வி, பணிகள், தொழில் என அனைத்திலும் நல்ல நிலைக்கு வருவீர்கள். அதேபோல் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.